ஓம் சாய்ராம். சாய்ராம். இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாரும் உணர்வு நிலையை நல்லா கையாளறதுக்கு கற்றுக்கணும். அதுதான் நம்ம லைஃப்பை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மாமியார் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க மாமியார்கிட்ட கஷ்டப்பட்டிருக்கலாம். ரொம்ப ஏதாவது உணர்வு நிலையில் அவங்க பாதிக்கும்படியாக அவங்க மாமியார் நடந்திருக்கலாம். ஆனால் அவங்க எப்படி இனிமே மாறிக்கணும் அப்படின்னா, தனக்கு வரக்கூடிய மருமகளை நான் நல்லா வச்சுக்குவேன். நான் அவங்களுக்கு என்னை எப்படி எங்கள் மாமியார் வேறு விதமாக நடத்துனாங்களோ அந்த மாதிரியெல்லாம் நான் அவங்கள நடத்த மாட்டேன். அவங்கள நல்லா பார்த்துக்குவேன். ஒரு பையனோ 2 பையனோ இல்லை ஒரு மருமகளோ 2 மருமகளோ யாராக இருந்தாலும் அவங்கள சமமாக நடத்துவேன். அவங்க எந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்லேருந்து கூட வந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள சமமாக நடத்துவேன் அப்படின்லாம் யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ அவங்க விழிப்புணர்வில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நிஜமாகவே ஒரு சந்தோஷ பாதையில் தான் செல்லும். அதே மாதிரி அந்த இடத்துல அப்படிப்பட்ட மாமியாருக்கு ஒரு புரிதல் இல்லாத மருமக கூட வரலாம். வந்தால் கூட தப்பு கிடையாது. அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக அந்த மாமியார் பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த ஃபேமிலியை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட முடியும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பெண்களும் நான் நல்லா படிச்சுட்டேன், நான் ஒரு பொண்ணாக வளர்ந்துட்டேன், நான் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கேன், அதனால் கிச்சன் பக்கம்லாம் வரமாட்டேன், கிச்சன் வேலையெல்லாம் எனக்கு தெரியாது, அதை எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் தான் செய்யணும். தயவு செஞ்சு அந்த மாதிரி தாட்டெல்லாம் உங்கள் மைண்டை விட்டு எடுத்துருங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், எவ்வளோ தான் பெரிய ஸ்டேட்டஸில் இருந்தாலும், எவ்வளோ தான் ஒரு பொண்ணாக சொகுசாக வளர்ந்துருந்தாலும், அடுத்த வீட்டுக்குன்னு போகிறப்ப அந்த பணிவோட நம்மளுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்தந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஓம் சாய்ராம்.